ஹாய் நேயர்களே, வெல்கம் டு மதன் மூவி மேட்னி. நான் லேட்டஸ்ட்டாக பார்த்த படம் காக்கி சட்டை. நான் ரொம்ப பழைய படத்தை இப்போ தான் பார்க்குறீங்களான்னு கேட்காதீங்க. அது கமலஹாசன் நடித்த படம், அது இல்லை. இது சிவகார்த்திகேயன் நடித்த காக்கி சட்டை. துரை செந்தில் இயக்கத்தில் அந்த படம் வந்திருக்கு. வெல், ஐ வாஸ் வெரி க்யூரியஸ் பிகாஸ் சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய காப் ஸ்டோரி, அது போலீஸ் ஸ்டோரி. ஒரு ஹீரோ போலீஸாக இருந்தால் க்ரைம், அதில் வர படத்தில் வர க்ரைம்லாம் எந்த அளவு இருக்கும்ன்ற ஒரு ஊகம் ஒன்று இருக்கும். சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோக்கு லைட்டான ஊரில் இருக்கிற ரவுடி பசங்களெல்லாம் ஒரு அதட்டி ஒரு மாதிரி வழி கொண்டார, அதே சமயம் ஜாலியாகவும் காமெடி எல்லாமும் பண்ணிகிட்ருக்கிற இதுன்னு நினச்சேன். நாட் ஸோ. ஆக்சுவலி இந்த படத்தில் நடக்கிற க்ரைம் மிக மிக மோசமான குரூரமான ஒரு க்ரைம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதை வச்சு ஒரு துரை செந்தில் இயக்குனர் சிவகார்த்திகேயனையும் அதில் கொண்டு ஒரு மாதிரி சமாளிச்சிட்டாரு. தட்ஸ் அ மெயின் திங். அதை பற்றி அவர்கிட்ட கேட்போம். அவர் வரும்போது அவர் எனி டைம் ஹில் பி ஹியர். ஐ வில் பி நேச்சுரலி டாக்கிங் டு ஹிம் அபவுட் காக்கி சட்டை. வெல், நீங்களும் ஜாயின் பண்ணுங்களேன். புதுயுகம் ஸ்டுடியோவுக்கு காக்கி சட்டை படத்தினுடைய இயக்குனர் துரை செந்தில் வந்திருக்காரு. வணக்கம் சார், வெல்கம். ஸோ இது ரெண்டாவது படம் உங்களுக்கு. சார், ரெண்டாவது படமும் சிவகார்த்திகேயன். எல்லாருமே கேட்குற கேள்வி, நீங்கள் ஹேட்ரிக் அடிக்க போகிறீங்களா அவரை வச்சுன்னு? அது இன்னும் தெரியல சார். இப்போ தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபர்தராக என்னன்றது இன்னும் கதையை வச்சு தான் நீங்கள் ஹீரோ இது பண்ணுறீங்களா? அப்படிலாம் ஒன்று அப்படி இல்லை சார். ஃபஸ்ட் படம் மாதிரி நிர்ணயிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க நம்ம இல்லை. ஆமாம், கிடைக்கிற வாய்ப்புகளை வச்சு தான் நம்ம இங்கே அடுத்து என்னன்றது. அப்படியா? ஓகே. இந்த படம் ஐடியா என்ன சார்? இந்த படம் வெல், ஒரு இன்ஸ்பெக்டர் ரோலாக கடைசியில் ப்ரொமோஷன் ஆகிறார். இன்ஃபேக்ட் இப்போ அவரால் இன்னும் கமிஷனர் டிஜிபிலாம் பண்ணுற வயசாகலை இல்லை. மேபி 50 வயசுக்கு அப்புறம் அதையும் பண்ணலாம். ஹவ் வாஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சிவகார்த்திகேயனை ரெண்டாவது படத்துக்கும் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? அவர் அந்த வாய்ப்பு தான் வந்தது அவங்களுக்கு? ஆமாம் சார். இல்லை, அமைஞ்சது தான் சார். அது சூஸ் பண்ணல. நம்ம எதிர்நீச்சல் கிட்டுக்கு அப்புறமா தனுஷ் சார் திரும்பவும் இதே டீம் சேர்ந்து பண்ணுங்கன்னாரு. அப்படியா? நான் ரொம்ப சந்தோஷமாக தான் எல்லாமே ஆரம்பித்தோம். அப்படி தான் முடிஞ்சிருக்கு. எப்படி தனுஷ் ப்ரொடக்ஷன்னா என்ன சார் இந்த இதில்? ஆக்சுவலி ப்ரொடியூசர்ஸ் இப்போ எத்தனை படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படம்னு பார்க்கும்போது? தனுஷ் சாரோட இது 4வது படம் சார். அப்படியா? ஓஹோ. 3 இயர்ஸ் எத்தனா 4வது படம், இல்லைனா இது 3வது படம். ஓகே ஓகே. எதிர்நீச்சல், விஐபி, காக்கி சட்டை. ஓகே ஓகே. சொல்லுங்கள், இந்த கதை எப்படி ஃபார்முலேட் பண்ணீங்க? ஆக்சுவலி இந்த கதை ஃபஸ்ட்டு நான் தனுஷ் சாருக்காக நான் பொல்லாதவன் ஆடுகளம் இருப்போம் தனுஷ் சாருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதை ரெடி பண்ணேன். என்னன்னா தனுஷ் சார்கிட்ட யாரும் சொல்லாத கதையாக ஒன்று சொல்லணும் அப்படின்னும் போது காப் ஸ்டோரின்றதை அவரை வச்சு யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஆங்கிள் அடித்தோம்னா நம்ம அந்த ரூட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு காப் ஸ்டோரி பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணி தனுஷ் சாருக்கான ஒரு காப் ஸ்டோரி, இந்த பேக்ரவுண்டு எல்லாமே டிசைட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் சார் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால எதிர்நீச்சல் கதை அப்போயே அந்த லைன் வச்சுருந்தேன். ஸோ அது அவர்கிட்ட சொன்னேன். சிவகார்த்திகேயன் வச்சு அவர் ஒன்று படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அந்த கதையை சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி ஆரம்பிச்சது அந்த ப்ராஜெக்ட். அவர் தனக்கே இந்த கதையை வச்சுக்கணுன்ற அந்த இதெல்லாம் இல்லையா? நல்ல கதையாச்சு, இது எஃபெக்டிவான ஒரு கதை. அதான் அவருக்கு வச்சுக்கிறத விட இது நம்ம டீம் தானே, அவங்க பண்ணட்டுமே அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார். அப்படி தான் அன்றைக்கி எதிர்நீச்சல் அன்றைக்கி அடுத்த நாள் நாங்கள் பேசும்போது அதுக்கு அந்த கதையை பண்ணுறேன் சார் அப்படின்னா ஓகே சந்தோஷமாக சரின்னு சொன்னார். ஸோ சில மாற்றங்கள் சிவகார்த்திகேயனுக்காக சில மாற்றங்கள் மட்டும் செஞ்சு இந்த கதையை அது தெரிஞ்சுது இந்த படத்தில். இன்ஃபேக்ட் ஒரு பக்கம் நீங்கள் வச்சுருக்கிற கதை ஒரு இன்டென்சிட்டி தேவைப்படுறது ஆஃப்டர் இன்டர்வெல்னு இல்லை, ரெண்டாவது பகுதி இந்த இல்லையா? ஒரு பக்கம் முதல் இதுன்னு பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஒரு ஒரு ஜாலியான குறும்பான வாழ்க்கையை லைட்டாக எடுத்துக்கிற ஒரு இளைஞர் அப்படின்ற மாதிரி, ஆல்தோ இஸ் எ கான்ஸ்டபிள், அது மாதிரி பண்ணுறீங்க. அது ஒரு கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும். கான்ஸ்டபிள் ஹீரோ எந்த அளவுக்கு ஒரு தமாஷான இதெல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப காமெடியாகவும் போகக்கூடாது இல்லை அந்த அந்த இதுன்றது. அதில் இவர்னு வந்தவொடனே கொஞ்சம் ஏதாவது சேஞ்செல்லாம் பண்ணிங்களா? கொஞ்சம் சார், கொஞ்சம் லைட்டர் மைண்டில். எப்படின்னா சிவகார்த்திகேயன்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு இது இருக்குது, அவர் என்டர்டெய்னர். அவர்கிட்ட கதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர்றதோட அவரோட பஞ்சஸ்ஸு, அவரை ரசிக்கணும்னு வர்ற க்ரௌட் ஜாஸ்தி. ஸோ எனக்கு எதிர்நீச்சலையும் வருத்தப்பட வாலிப சங்கம், காக்கி இது மான் கராத்தே எல்லாத்துலேயுமே நான் பார்த்த விஷயங்கள் அதுதான். சிவகார்த்திகேயனை ஸ்க்ரீனில் ரசிக்கணும் அப்படின்னு ஆடியன்ஸ் விரும்புகிறாங்க. ஸோ அவங்களோட விஷயத்தையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அது கூட ஒரு நல்ல கதை இருந்தால் தான் எல்லாருமே ரசிப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் உள்ளே வச்சுக்கணும் அப்படின்றதுல ஒரு ரெண்டுக்கு ஒரு இன்பிட்வீன் ட்ரா பண்ணணும் அப்படின்றதான் என்னோட இதாக இருந்தது ஸ்க்ரீன் பிளே எழுதும் போது. பட் அது உங்களுக்கு அது செகண்ட் இது, அதாவது இதில் அந்த ஹியூமன் ஆர்கன்ஸ் எல்லாம் டிராஃபிக்கிங் நடக்கிறத ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அது ஆல் ஓவர் த வேர்ல்டு நடக்கிற ரொம்ப கொடூரமான குரூரமான ஒரு விஷயம்னு வரும்பொழுது அதில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா? உங்களுக்கு அந்த டவுட் இருந்ததா? சிவகார்த்திகேயன் வச்சுன்னா அதை கேரி பண்ண முடியுமா?
இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை சார், அப்படி இல்லை, எனக்கு அந்த மாதிரி டவுட்ஸ் இல்லை. என்னன்னா ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் இவருக்காக பண்ணணும் அப்படின்றது என்னோட ஐடியாவாக இருந்துச்சு. அது அவரு எக்ஸ்பெக்ட் பண்ண கூட இல்லை. அவர் வந்து பிளைண்டாக நான் என்ன சொல்கிறேனோ அது ஓகேன்ற மாதிரி தான் இருந்தார். எனக்கு டீமோட நான் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட உட்காந்து பேசும்போது நாங்கள் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னோட தனிப்பட்ட முடிவுமா என்ன இருந்ததுன்னா, ஓகே சேஃபர் ஜோனில் இருப்போம் நம்ம ரொம்பவும். என்னன்னா அந்த விஷயத்தை நான் ப்ரெசென்ட் பண்ணுற இடத்துல எந்த காம்ப்ரமைசஸும் வேணாம், அவன் எக்ஸிக்யூட் பண்ணுற எண்டில் வந்து எந்த காம்ப்ரமைசஸும் வேணாம். பட் இன் பிட்வீனில் நம்ம கொஞ்சம் லைட்டர் வெயினில் இருந்தால் அவர் ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணலாம், அட் த சேம் டைம் ஸ்கிரிப்டும் கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி ஒன்று பேசணும். உங்கள் படத்தில் இருக்கிற வில்லன்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் இந்த படத்தில். அது ஒரு ஊரில் பண்ணையார், அந்த அடியாள், அது மாதிரி லெவலில் நம்ம போட்டு சிவகார்த்திகேயன் போய் ஃபைட் பண்ணுறது, தூக்கங்கடாத பொண்ணுன்றது, அது மாதிரி இல்லாமல் இவங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரான வில்லன்களாக வராங்க. அதனால தான் நான் சொன்னேன், அவங்களோட டீல் பண்ணும்போது சிவகார்த்திகேயன் ஒரு மாதிரி புன்னகையோடு பார்க்க ஆரம்பித்தாங்கன்னாக்கா ஆடியன்ஸு படம் சஃபர் பண்ணும்ல, அந்த கவலை இருந்ததான்றது தான். இல்லை சார், எனக்கு என்னென்னா அதுக்கு தான் நான் பிளேயில் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு கான்ஸ்டபிளோட லிமிடேஷன்ஸ்க்குள்ளே இதை வச்சுட்டேன். கான்ஸ்டபிள் வந்து இப்போ அதுவும் சிவகார்த்திகேயன் மாதிரி ஃப்ரேமில் இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ், ஐ மீன் அவரோட சினிமாவுக்கு வெளியில் இருக்க ஒரு இமேஜும் சேர்த்து, கதைக்குள்ளே மதிமாறன்ற ஒரு கான்ஸ்டபிள், வெளியில் சிவகார்த்திகேயன், ரெண்டும் சேர்த்து இவன் போகிற ரூட் வந்து அவன் பெரிய விஷயங்களை டெக்னிக்கலாக கண்டுபிடிச்சான், 2 பேரை அடித்தான் பிடிச்சான் அப்படின்னு பண்ண முடியாது. ஜென்ரலாகவே நான் வந்து இந்த கான்ஸ்டபிள் பற்றின இதில் போலீஸ் ஸ்டேஷன்லலாம் நான் வந்து இது பண்ணப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்களுக்கு வந்து டோட்டலாக அந்த அக்யூஸ்டுங்களோட எல்லாமே லிங்க் இருக்கும். ஒரு கான்ஸ்டபிளோட மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அக்யூஸ்டோட பேர் தான், நம்பர் தான் இருக்கும். என்னன்னா அவங்களுக்கு லிங்க்ஸ் வந்து அப்படி தான் கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்டேஷனில் வந்து ஒரு கேஸை பிடிக்கிறாங்கன்னா டக்குன்னு ஒரு ஏரியாவில் இருக்க திருட்ட பிடிக்கிறதுக்கோ கான்ஸ்டபிள் தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவர் இருக்கிற லிங்க்கில் அவர் அங்கே அடிப்பார், அடிச்சு அப்படி தான் க்ளூஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அக்யூஸ்டோட லிங்க்ல இருக்கணுன்றது வந்து கான்ஸ்டபிளுக்கு வந்து ரொம்ப மஸ்ட், அவங்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். ஓகே. ஸோ அதாவது உள்ளே போயிட்டு வெளியில் வந்தவங்களோட, அதாவது எந்த லெவல்லனா அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கேதர் பண்ணுறதுக்கான ஒரு ரூட் அது. ஸோ அது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தட் அக்யூஸ்டுங்களோட சின்ன சின்ன விஷயங்கள் வச்சுட்டு சின்ன காமிக்கலான ஒரு பிளேயில் இவர் வந்து ஒரு ரூட்டை பிடிச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிளே பண்ணோம்னா அவர் போய் அடையிற அந்த வே வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டர் வெயினில் இருக்கும். மயில்சாமி இவங்களெல்லாம் வச்சுட்டு லைட்டர் இது ஒரு சைடில் ஒரு சீரியஸான அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் படம் மெயின். இதில் வந்து ஒரு காமெடி ட்ராக் மாதிரி லைட்டர் சீன்ஸ் நிறைய ஆட் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள். அதனால் எனக்கு வந்து இதனுடைய சீரியஸ்னஸ் ஆஃப் த ஹியூமன் டிராஃபிக்கிங் இது கொஞ்சம் குறையிறதா மாதிரி பட்டுது எனக்கு. அதே சமயம் சிவகார்த்திகேயனை பார்க்கும்பொழுது வேறு வழி கிடையாது இல்லையா, அவருக்கு வந்து முழு படம் தாங்குவாரான்ற ஒரு சின்ன இல்லை. நாங்கள் இப்படியே டோட்டலாக இப்போ ரிவர்ஸில் பண்ணியிருந்தோம்னா, ஃபுல் சீரியஸாக பண்ணியிருந்தோம்னா இது வேறு மாதிரி எப்படி இருக்கும் அது. இல்லை என்னன்னா படம் ஓகேங்க நல்லா இருக்குது, பட் என்னங்க சிவகார்த்திகேயன் நாங்கள் பார்க்க வந்தோம், காமெடி இல்லையே படத்தில் அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ தட் என்னன்னா அந்த ரூட்டை தான் அப்படி போட்டோம். அதாவது அதில் ஒரு ஃபோக்கஸ் இருந்தது, அவன் வந்து ஒரு அக்யூஸ்டை பிடிக்கணும், ஒரு பெரிய ஆளை வந்து கார்னர் பண்ணணுன்ற ரூட் இருந்தது. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஃபோக்கஸ் இருக்குது, அதுக்கான ரூட் மட்டும் இப்படி இருக்குன்றதுனால அது என்டர்டெயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் நம்பினேன். ஸோ அப்படி தான் அதை வந்து கன்சீவ் பண்ணி இல்லையா. ஓகே. ஃபஸ்ட்டு சிவகார்த்திகேயன்ட்டு நீங்கள் வந்து இந்த வாட்டி இது காப் ஸ்டோரி அப்படின்னு சொன்னோன்னா அவருடைய ரியாக்ஷனும், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கலவரப்பட்டாரா, அப்புறம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணார் சொல்லுங்களேன். என்ன இன்ட்ரெஸ்டிங். ஜென்ரலாகவே என்னென்னா எனக்கும் நானும் சிவாவும் அடிக்கடி பேசிக்கிறதுனா சேலஞ்சஸை வந்து மீட் பண்ணணும் லைஃப்பில், அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். இன்கேஸ் நம்ம அதில் ஃபெயிலானா கூட அட்லீஸ்ட் அந்த அட்டம்ப்ட்டுக்காக நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நாங்கள் 2 பேருமே அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். எதிர்நீச்சலுக்கு அப்புறமா நான் இப்படி ஒரு காப் ஸ்டோரி அப்படின்னு சொன்னோடனே அவரும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் அதை ரிசீவ் பண்ணார். பட் எப்படி பண்ண போகிறோன்றதுல 2 பேருக்கும் பயம் இருந்துச்சு. ஏன்னா இதை வந்து நம்ம கன்வின்சிங்காக பண்ணிடணும், ரொம்ப பார்த்துட்டு ஓவர் இவனுக்கு இது அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுல வந்து நம்ம கான்சியஸாக இருக்கணும் அப்படின்றதான் எங்கள் 2 பேருக்குள்ளே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருந்தது. ஓகே. ஸோ அதை நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜஸாக எப்படி அதை பிரேக் பண்ணணும். இப்போ போலீஸுன்னும் போது போலீஸ் யூனிஃபார்ம் போடணும், இந்த கதையில் யூனிஃபார்ம் போடணும்னா அதுக்கான அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும், ஸோ அது முதற்கொண்டு அவரோட ஹேர் டூ எப்படி இருக்கணும், லுக் எப்படி இருக்கணும், எல்லாமே வந்து 1 by 1 டிசைட் பண்ணணும். அவர் சிவாவோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப இருந்தது. அவர் வந்து ஏன்னா நான் ஒரு ஆப்ஷன் சொன்னோன்னா அது அவர் 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து இப்படி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம். ஹேர் டூ வந்து 2-3 ஹேர் டூ ட்ரை பண்ணோம். அப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து காஸ்டியூமே வந்து ஃபிட்டுக்காக எப்படி ஃபிட்டோட போடணும் அப்படின்றது அந்த விஷயங்கள் அவர் இன்னும் ஃபைனராக போயிட்டு ஒர்க் பண்ணார். ஜிம்மில் போயிட்டு ஒர்க் பண்ணார். ஏன்னா அவருக்கு இருக்கிற இந்த ஸ்டேஜில் வந்து அவர் லைட்டர் வெயினில் அழகாக ஒரு காமெடி படம் அப்படி பண்ணிட்டு போயிடலாம். இந்த கதையை நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது ஸோ இதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்றதுல வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட்டும் பெருசாக இருந்தது. ஓவராலாக அது வந்து கன்வின்சிங்காக இருக்கணும் இந்த கதை உள்ள இந்த கேரக்டர், இதை தாண்டி நான் சொல்ல வர கதைக்குள்ளே இந்த கேரக்டர் வந்து எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல 2 பேருமே
ரொம்ப கான்சியஸாக ஒர்க் பண்ணோம். சிவகார்த்திகேயன் படம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் படங்கள் வந்துட்டுருக்கு. அந்த படங்களுடைய லைஃப் எத்தனை நாள் நீடிக்கும்? இஃப் யூ டோன்ட், நம்ம முதல்லயே நீங்கள் வந்த உடனே நம்ம அதை பற்றி பேசினோம் இல்லையா? அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருந்தாக்க இவரது இவ்வளவு தான், இது நிறைய பார்த்தாச்சு, இதோட க்ளோஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா what will happen இல்லை? ஸோ தட் இஸ் வை டைமென்ஷன்ஸ் தேவைப்படுறது ஒரு ஆக்டருக்கு. அந்த விஷயத்தில் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு அது என்ன சொல்கிறது, நல்ல பிரேக்குன்னு தான் சொல்லுவோம். வாட் யூ ஹேவ் டன் இல்லையா? இப்போ சிவகார்த்திகேயனுடைய அந்த அவருடைய ஜெர்னி அதில் வந்து இது ஒரு முக்கியமான படமாக சொல்லலாமா அது இல்லையா? எஸ் சார், டெஃபினெட்லி. ஏன்னா அவரோட ஆக்ஷன் இதுன்றது வந்து இது வரைக்கும் இவ்வளோ சீரியஸான ஒரு இது வரைக்கும் அந்த படங்கள் இல்லை. அதை அவர் கன்வின்சிங்காக பண்ணியிருக்காரு. இது வருன்றதை வந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. அட்லீஸ்ட் அந்த லெவலில் இந்த படத்தை வந்து நம்ம சொல்லலாம், இந்த பையனுக்கு இது வரும்பா அப்படின்றத எல்லாரும் நம்புற மாதிரியான ஒரு அட்டம்ப்டாக இல்லை. அதில் நீங்கள் பின்னால் ரொம்ப யோஜனைகள் போயிருக்குன்றது தெரிஞ்சுது. பிகாஸ் நம்பர் ஆஃப் சீன்ஸ் இதில் சிவகார்த்திகேயன் ஒரு மஃப்டியில் இருக்கிறதும், நம்பர் ஆஃப் சீன்ஸ் அவர் யூனிஃபார்மோட இருக்கிறதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? சார், நீங்கள் ஃபுல் படத்துலையும் அவர் யூனிஃபார்மோட வரல. சார், அதுக்கு நீங்கள் டயலாகெல்லாம் வச்சு பிரபுவையும் யூனிஃபார்ம் இல்லாமல் பண்ணி இல்லை. ஆக்சுவலி கிரைமில் வந்து ஜென்ரலாக அந்த மாதிரி இருப்பாங்க, கேஷுவலாக இருப்பாங்க, வருது. ஸோ அதனால எனக்கு அது ஒரு அட்வான்டேஜாக நான் எடுத்துக்கிட்டு இதில் அதை பண்ணிக்கிட்டேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான். ரெண்டு இந்த ஹீரோயின் அப்படின்ற லெவலில் நீங்கள் சூஸ் பண்ணது, ஆல்ரெடி 2-3 படம் பண்ணிட்டாங்க அவங்க இல்லையா? அவங்களும் ஸ்ரீதிவ்யா. ஆமாம் சார், அவங்களுன்ற லெவலில். ஏன் இந்த படத்துக்கும் அவங்களே போட்டிங்க, ஏன் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணல? இல்லை சார், இந்த பேர் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இதாக இருந்தது. அதுக்காக நான் கேட்குறேன், இந்த பேர் நிஜமாவே அந்த அளவுக்கு ஒரு கிளிக் ஆகிடுச்சா சார்? ஆமாம் சார், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான பையன், பிடிக்கிற மாதிரியான பொண்ணு. ஸோ அப்படின்னும் போது எல்லாருக்கும் இந்த பேரை வந்து எனக்கே வந்து வருத்தப்பட வாலிப சங்கம் பாட்டெல்லாம் டிவியில் பார்க்கும்போது இவங்களோட கெமிஸ்ட்ரி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த பேரை ரிப்பீட் பண்ணுறதுல வந்து எப்பயுமே ஒரு இது இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் ஆடட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த கதை வந்து ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நர்ஸாக ஒர்க் பண்ணுற பொண்ணுன்றதுனால அந்த லுக்லையும் இருக்கணும். ஒரு பெரிய ஹீரோயினோ இல்லை ஒரு இதில் பாம்பே ஹீரோயினோ போட்டால் கூட அதுக்கு நான் நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மிடில் கிளாஸ் பொண்ணுன்ற அந்த இதுலையும் இந்த பாயிண்ட் ரெண்டுமே இருந்ததுனால எனக்கு ஸ்ரீதிவ்யான்றது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்தது. அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ண நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக சார், இல்லையா? எடுத்து எடுப்பில்லை. பட் அந்த மேன் பவர் ஆர்கனைசேஷன் ஒன்று காட்டுறீங்கல்ல, அதனுடைய ஓனர் அப்படின்ற லெவலில் ஆரம்பத்தில் அவர் நல்லவரா கெட்டவரான ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருந்தது சார் இல்லை? ஒன்று தான் பண்ணீங்களா அது? ஆமாம் சார், எனக்கு என்னன்னா ஏன்னா அவர் பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அந்த பார்த்து உடம்பு சரியா இல்லை பார்த்துக்கங்க இல்லையா, நமக்காக ஊரை விட்டு தேடி வந்திருக்கிறாங்க, இமிகிரண்ட்ஸ் பற்றி சொல்லுவார். அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு டவுட் வந்தது, அவர் பின்னால் ரொம்ப பேடான ஆளோன்னு. நான் அந்த மைண்ட் தான், ஏன்னா இது வரைக்கும் பார்த்தா நம்ம மைண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த கேரக்டரை கொஞ்சம் நம்ம ரொம்ப சாதுவாக ஒருத்தர் பேசினார்னா 80ஸ்க்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு இவருன்னு நினைப்பாங்க. பட் 80ஸ்லேருந்து அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ நம்மளுடைய மனநிலை 100 வருட தமிழ் சினிமாவோட மனநிலையில் ஒருத்தர் சாதுவாக பேசினா இவன் பின்னாடி ஏதோ பண்ண போகிறான் அப்படின்றது இருக்கும். இப்போ இந்த படத்தில் அது இல்லை, மறுபடியும் பயிற்சிக்கு போயிட்டீங்களா? ஆமாம், இல்லை சார், என்னன்னா அப்படி ஒரு மனநிலைக்கு கொண்டாந்து இன்டர்வல் லேண்டிங் வந்து நமக்கு வந்து அவங்க தான் கெட்டவங்க, அவங்க 2 பேரும் தான் பண்ணுறாங்க, டாக்டரும் அந்த கேரக்டரும் தான் பண்ணுதுன்றது தான் லேண்ட் ஆகும். ஓகே. ஸோ அவங்க வந்து ஓகே நம்ம சொன்னது கரெக்டாக தான் அப்படின்னு நினச்சா இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபில் ஒன்று சொல்லலாம். ஸோ அவங்க யோசிக்கிறதுக்குள்ளே ட்விஸ்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் இதில் வந்து வில்லன்கள் இது ஒரு கொஞ்சம் அப்புறம் என்ன சொல்கிறது, அவர் வில்லன் இல்லை, நல்லவர் தான். ஆமாம் ஆமாம். இன்னொரு பக்கம் இந்த டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, கமிட் சூசைடில் இருக்கலாம், அவரும் வந்து ஒரு லைட் வெயிட்டாக தான் இருக்குது, பயங்கரமான வில்லன் இல்லை. நீங்கள் துறை மட்டும்தான் ரொம்ப மோசமான வில்லனா ஒரு ஆள் தான் வச்சுருக்கீங்க, 3-4 பேரை காட்டுறீங்க. ஆனால் நீங்கள் ஃபைனலாக டிசைட் பண்ணுறது துரையினுடைய இதுதான் ரொம்ப, அதாவது ஹார்ட்லெஸ்ஸாக டீல் பண்ணுறது. சார், அது கேரக்டர் எப்படி சொன்னா குட் பேட் அக்லி இந்த 3 பேருக்குள்ள டிராவல் பண்ற ஒரு ஹீரோட கதை அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணேன். ஓகே. குட்ன்றது வந்து அந்த இவர் மேன் பவர் ஏஜென்சியில் இருக்கிறவர் சிங்கப்பெருமாள். பேட் வந்து டாக்டர். என்னன்னா அவர் வந்து சூழல்னால தப்பு பண்ற ஒருத்தர், கண்டிப்பா அவர் தப்பு பண்றவர் தான். ஸோ அவர் பேட். அக்லி வந்து நம்ம எந்த ஸோ இந்த 3 கேரக்டருக்குள்ள டிராவல் பண்ற ஒருத்தனோட கதை தான் பண்ணும். இந்த குட் பேட் அக்லின்னு மைண்ட்ல வச்சுட்டே பண்ணேன். ஆமா சார், அப்படிதான் நான் நம்ம ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லேருந்தே நாங்கள் அப்படி தான் பண்ணணும், குட் பேட் அக்லி அப்படின்றது தான் எங்களோட இதாக இருந்துச்சு. ஸோ ஆளாகவுமே அந்த மாதிரி இருக்கணும். ஓகே. பட் இந்த குட்டில் வந்து என்னென்னா ஒரு சின்ன ஒரு இது இருக்கணும், இதுவா அதுவான்ற டைனமோ இருந்துகிட்டே இருக்கணும் ஆடியன்ஸுக்கு அப்படின்ற அந்த இது இருந்துச்சு. ஐ மீன் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மூவி வேறு இந்த பயங்கரங்கள்லாம் வரும்பொழுது இட் வாஸ் லிட்டில் டூ மச்ன்னு எனக்கு பட்டுது பிகாஸ் ஆஃப் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனை பண்ணனால
பெரிய ஜம்பாக இருந்தது. அது இல்லாமல் இருந்ததுன்னா வேறு. சார் நீங்கள் வந்து இந்த செகண்ட் ஹாஃப் நீங்கள் இன்னும் நல்லா பில்டப் பண்ணி நீங்கள் ஒரு கண்டென்ட்டோட ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு சிவகார்த்திகேயனை நீங்கள் அப்ரோச் பண்ணிருப்பீங்களா? இல்லை சார், அப்படி யோசிக்க முடியல. ஏன்னா சிவகார்த்திகேயனுக்காக பண்ண கதை தான் இது. அதுதான். ஆமாம். ஸோ நான் இந்த கதையை வேறு மாதிரி தனுஷாருக்காக பண்ணியிருந்தேன். இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணனே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் எனக்கு சரி, சிவகார்த்திகேயன் இல்லைன்னாக்கா இந்த செகண்ட் ஹாஃபில் பண்ணுறீங்களே அதை முதல்லேருந்தே இன்னும் கொஞ்சம் நிறைய பில்டப் பண்ணிருப்பீங்களா? அது கொஞ்சம் குறைச்சது சிவகார்த்திகேயனுக்காகவா? இல்லை சார், அப்படி சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் எந்த சேஞ்சஸுமே பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃபில் என்னன்னா ஒன்ஸ் அந்த இன்டர்வலுக்கு அப்புறமான இன்டென்சிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது மேபி நடந்திருக்கலாம், எனக்கு தெரியல. இப்போ நான் சொல்கிறது ரெட்ரோஸ்பெக்டிவாக யோசிக்கும் போது இதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சிவகார்த்திகேயனுக்கான இந்த கதையை வந்து சிவகார்த்திகேயனுக்காக ஃபிட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் இது என்ன முழுக்க என்னோட முடிவு தான் இது. இல்லை நல்லா அந்த பதில் நல்லா இருந்தது. இப்போ பேசும்போது யோசிக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் அப்படின்னு சொன்னது இல்லை. ஸோ மெனி திங்ஸ் நம்ம இன்ஸ்டிங்க்டில் பண்ணுறோம் இல்லை, அது நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே சார், அந்த படத்தில் இந்த ஹியூமன் ஆர்கன்ஸ்னுடைய இது பண்ணுறது டிராஃபிக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரு பொருட்கள் மாதிரி அதை விற்கிறது இல்லை. அதுக்காக கொலைகள் நிகழ்கின்றன. அதாவது யூஸ்வலி ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சில பெட்டில் இருக்கிறவங்க, இந்த கோமா இதெல்லாம் அப்படி தான், ஒரு சில பெட்டில் இருக்கிறவங்க நிறைய சாவாங்க. அது ஒட்டு மொத்தமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது நம்பர் 7 பெட்டில் நிறைய டெத் ஆகும், அப்புறம் நம்பர் 13 பெட்டில் நிறைய டெத் ஆகும், மற்றதெல்லாம் ஒன்றும் இருக்காது. எப்படி ஒரு பெட்டில் இருக்கிறவங்க எப்படி நிறைய பேர் சாவாங்க? குறிப்பிட்ட பெட்டுக்கு போனாக்க அங்கே தான் இந்த நீங்கள் சொன்ன அந்த இதில் கார்பன் மோனாக்சைடு வருது பாருங்கள், அந்த கைண்ட் ஆஃப் இதுன்றது இல்லை. நீங்கள் என்ன புக்கை படிச்சுட்டு இதை நீங்கள் இதில் வந்து ஸ்டோரி பண்ணணுன்ற ஆர்வம் வந்தது? அந்த ஆர்வம் வந்ததே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு. சிவகார்த்திகேயனை வச்சு படம் எடுக்கிறவர் ஹியூமன் ஆர்கன் இதை பற்றி படிச்சுட்டு அதை ஒரு படமாக இன்க்ளூட் பண்ணணும்னு ஐடியா வந்ததே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னா வந்து நான் படித்த ஜெயமோகன் சாரோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி சார், அது திருமதி 10 அப்படின்ற தலைப்பில் இருக்கும். அது கதையில் வந்து ஒரு அனாதை ஆசிரமத்திலிருந்து ஒரு குழந்தையை அடாப்ட் பண்ணிட்டு போகிற ஒரு ஃபாரினர், அவங்க அடாப்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான ரீசன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ரொம்ப சஜஸ்டிவாக இருக்கும். அதே ஏஜில் இருக்கிற அவளோட பையனுக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் அப்படின்றது வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இது நம்ம ரொம்ப சஜஸ்டிவாக இருக்கும், படிக்கிறவங்க எப்படி அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிறாங்க, நான் தப்பாக கூட பண்ணிடலாம். எனக்கு வந்து இது ஆர்கன் சம்மந்தப்பட்ட கதைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது பண்ண முடியும், சட்டிலாக பண்ண முடியும், மீதியை நம்மக்கிட்ட விட்டுட்டு அவங்க ஃபில் பண்ணிக்க சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணதில் எனக்கு வந்து அது வந்து அந்த இது வந்துச்சு. ஸோ அந்த கதை தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. ஸோ அப்போ இப்போவும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னா அப்படின்னு நான் தேடும் போது வந்து எனக்கு இந்த இது வந்து ரெட் மார்க்கெட் அப்படின்ற ஒரு புக்கு நான் படித்தேன். ஸோ அதில் வந்து ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது பல விஷயங்கள். நம்மளோட மனித எலும்புகள் இதை வச்சு இது பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, அதுக்கான எலும்புகள் எப்படி எடுக்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அது உள்ள. அப்புறம் கருக்களை வந்து எப்படி உண்டாக்குறாங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர இன்டீரியராக இருந்தது. அதான் நம்ம பாடியை புதைச்சிட்டு வந்துட்டோம் நம்ம நினைக்கிறோம் எஸ் இல்லையா? அது வந்து அதுக்கப்புறம் அது பெரிய ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பமாகுது அதுக்குள்ள. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய ஏரியா இருந்தது. ஸோ இதை வச்சு ஒன்று பண்ணலாம்னு தோணுச்சு. பட் ரொம்ப டார்க்கராகவும் பண்ணணுன்றது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா சினிமான்றது வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து இது. ஸோ அதனால வந்து இதை வந்து ஒரு லைட்டர் வெயின் ஒரு கதை உள்ள வந்து இதை ஃபிட் இன் பண்ணுன்ற மாதிரி எனக்கு அப்போ தோணுச்சு. ஸோ அதுதான் இந்த கதைக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அதுதான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரெட் மார்க்கெட் 2-3 ரெஃபரன்ஸ் ஃபிலிம்ஸ் நீங்கள் சொன்ன அந்த கோமா கூட நான் பார்த்தேன். ஓகே. ஸோ அதில் எல்லாமே என்னென்னா கிட்னி தான் வந்து ஜென்ரலாக இருந்துச்சு, கோமாவில் கூட கிட்னி தான் நம்மளோட. ஸோ ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் தாண்டி வேற லெவலில் இருக்குது. ஏன்னா மெடிக்கல் வந்து அந்த அளவுக்கு மெடிக்கல் ஃபீல்டு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மனிதர்களுடைய தேவையும் அந்த மாதிரி இருக்குது, பணம் கையில் இருக்கிறதுனால எல்லாருடைய தேவைகளும் அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே. ஸோ அந்த ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற மாதிரி எனக்கு இதில் அந்த காட்சி காமிச்சிருக்கீங்க. அதாவது யாருக்கு தேவைப்படுறதுன்றவங்களும் வருவாங்க இதில். ஆமாம், உங்களுக்கு நீங்கள் ஃபாரின் இவங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறீங்க. அது ஏன் சார் இன்க்ளூட் பண்ணீங்க? ஃபாரின் இந்தியா லெவல்லே அது நடந்துட்டு இருக்குன்றது இல்லாமல் வெள்ளக்காரங்களோடலாம் இல்லை சார், அந்த லெவல்லையும் இது நடக்குது. அப்படின்னும் போது எனக்கு பார்க்கும்போது விஷுவலாக இந்தியா சொல்லும் போது இந்தியாவை விட இங்கேருந்து வராங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் பெரிய ஸ்கேல் அது ரீச் ஆகும். ஓகே. அந்த விஷயத்தோட இம்பேக்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு இதாக அதை யூஸ் பண்ண அவங்களுக்கு ஃபாரினர்ஸ்க்கு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் ஒன்றுன்ற அந்த ஏன் சார் அப்படி பார்த்து புரிஞ்சுக்கலாமா? அப்படியும் அதை வச்சுக்கலாம். அநியாயமாக இருக்குல்ல. வெரி குட். எனக்கு அதுதான் அகைன் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இட்ஸ் சச் அ குரூசம் பேக்ரவுண்ட் ஸ்டோரி. அதை நீங்கள் ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக சமாளித்து எடுத்துட்டீங்கன்றது ஆச்சரியப்படாமல் இருக்க முடியல. அண்ட் கீப்பிங் சிவகார்த்திகேயன் அஸ் அ ஹீரோ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு இது.
உங்களுக்கு இந்த டவுட்ஸே வரல இந்த படம் எடுக்கும்போது, இல்லை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிவிடுவீங்கன்ற? எஸ் சார் எனக்கு வந்து ஆமாம் சார், எனக்கு இந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணிடுவோன்றதுல மதிமாறன்ற ஒரு கேரக்டர் வந்து கடைசி வரைக்கும் சிவகார்த்திகேயன் நடித்ததுனால இந்த கேரக்டர் சரியாக இல்லைன்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற பாயிண்ட் வந்து நானும் சிவாவும் ரொம்ப கான்சியஸாக ஒர்க் பண்ணணும். அது இப்போ சொல்லணும்னா இன்னும் 10லன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஐயோ ஓவர்ப்பா இதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஓவர் தான் வந்து அடுத்தது பண்ண முடியாத பண்ணிடும். ஓகே, 10லன்னு சொன்னால் அடுத்தது பண்ணலாம் நம்ம. வெரி குட். ஸோ அது வந்து எனக்கு அந்த பாயிண்ட்டை நாங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டோம். நல்லா இருக்கு. ஓகே, வெரி குட், இன்ட்ரெஸ்டிங். இந்த படத்தினுடைய குறை அப்படின்னு நான் சொல்லணும்னாக்க இதுதான். இந்த படத்தில் வந்து சச் ஹெவி சப்ஜெக்டுக்குள்ளே நீங்கள் மனோபாலாவனுடைய அந்த காமெடி அதெல்லாம் பார்க்கும்பொழுது, மனோபாலாவனுடைய காமெடி, இமான் அண்ணாச்சி, ஆல்தோ இமான் ஓகே வந்து நீங்கள் பெரிய பிரேக் அது அவரை இசி ஒரு ஆச்சரியம் தான் அது. நம்ம தமிழ் படங்களில் காமெடியன்ஸ் வரும்பொழுது ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. வடிவில் நீங்கள் ஆரம்ப படங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எல்லாருமே ஈவன் கவுண்டமணியெல்லாம் கூட ஒரு எக்ஸப்ட் செந்தில் மற்ற எல்லாருமே ரொம்ப ஒத்த நாடியாக இருப்பாங்க. ஃபேமஸ் ஆக வெயிட் போடுவாங்க. இல்லை இமான் என்னாச்சு வரும்பொழுதே நல்ல கொஞ்சம் வெயிட்டோடு தான் வராது இல்லை இந்த படத்தில். அது வந்து அதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு காமெடியன் ஆங்கிளில் சொல்கிறேன். நான் சொல்கிறது பாடி அனாட்டமி பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப பாப்புலர் ஆனதுக்கப்புறம் இன்னும் நிறைய வெயிட் போடாமல் இருக்கணும் அவர். அவருக்கு இந்த ரோல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க இந்த பர்டிகுலர் இது? ஏன்னா இமான் மைண்டில் தோணணும்ல அண்ணாச்சியா, இதுக்கு அவரை போடலாமான்றது எப்படி தோணுது உங்களுக்கு? இல்லை, ஒரு யூஷுவல் காமெடியன் வந்து ஹீரோ கூட ட்ராவல் பண்ண வேணாம். இப்போ சிவாவோட பழைய இதுக்கு முன்னாடி படங்களில் இருந்த சதீஷ் சூரி இவங்களோட சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அவங்க தான் போடுவாங்க. என்னன்னா அது வந்து யூஷுவல் இப்போ நம்ம ஒரு வேறு மாதிரி ஒரு கதை போலீஸ் ஸ்டேஷன் சொல்கிறோம், அட்லீஸ்ட் அதில் ஒரு பிலீவபிலிட்டி இருக்கணும்னா கொஞ்சம் அதே மாதிரி அவர் ஏஜ்லேயே இருக்க ஒருத்தன் கூட ஃப்ரெண்டாகவே இருக்காங்க அப்படின்னா அது ஏன் நம்ம போலீஸ் கதையில் பண்ணணுன்ற மாதிரியான இது தோணுச்சு. அப்புறம் ஒரு ஹைராக்கி டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு ஏட்டு, ஒரு கான்ஸ்டபிள், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், இப்படி ஹைராக்கி டிஃப்ரென்சஸ் இருக்கணும் இது உள்ள அப்படின்னும் போது அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஆட்களாக செலக்ட் பண்ணும்போது எனக்கு அண்ணாச்சியோட அந்த டைமிங் ரொம்ப பிடிச்சது. அவர் டிவி ஷோஸ்லேயே ஆகட்டும், அவரோட பர்சனலாக அவரோட அந்த லாங்குவேஜ் வந்து பெரிய ப்ளஸ். காமெடியனுக்கு வந்து அது ஒரு பெரிய இது. ஸோ அந்த ஏரியா வந்து அவரோட எனக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏஜாகவும் அவரோட ஏஜ் குரூப்பும் நல்லா இருந்தது. அப்புறம் ரீச்சாகவும் அவர் வந்து எல்லார்ட்டையும் சேர்ந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் பிடிக்கிற ஒருத்தர். ஸோ ரெண்டு பேரையும் வச்சோம்னா ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப கரெக்ட் டெசிஷன் துரை. இந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் வந்து அவர் இம்பார்ட்டண்ட்டாக இந்த காமெடி ஒரு லைட்டர் லெவல் போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்கு அவர் முக்கிய காரணமாக அது இன்ட்ராக்ஷன்ஸ் வித் சிவா, அது ரெண்டு பேரும் அப்படின்றது. சிவானுடைய ஆக்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, டான்ஸுகன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கான்ஃபிடென்ஸ் லெவல் ப்ராபப்ளி அவர் ஒரு கவலையில் இருந்திருக்கலாம், நமக்கு என்ன டைப் ஆஃப் படங்கள் வரும் இல்லையா, ஒரே டைப்பில் மாட்டிக்கூடாதுன்னெலாம் அவர் இன்னும் ஃபுல்லும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை அவர். ஸோ தட்ஸ் அ மெயின் ரீசன். அது வந்து இதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணியிருக்காரு. தென் அனிருத், இதுக்கு பழைய உங்கள் போன படமும் அனிருத் தான் போட்டிங்க. அவருடைய ரெண்டாவது சாங் ஒன்று தேனே மானேன்லாம் வரும், ஒரு பாட்டு ஒரு நல்ல 2-3 சாங் நல்லா இருந்தது. மற்றபடி பொதுவாக இப்போ நான் பார்க்குறேன் தமிழ் படங்களில் ஒரு ட்ரெடிஷன் டெவலப் ஆகிடுது. அதாவது மியூசிக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் நாய்ஸியாக கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும், ஏராளமாக கொடுத்தேன். 100 ரூபா கொடுத்தா 200 ரூபாய்க்கு வாசிக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒன்று இந்த படத்துலையும் அதை நான் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணேன். அது வந்து என்ன எனக்கு வருத்தம்னா, அனிருத் வந்து இப்போ நியூ ஜென்ரேஷன், அவர் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக மியூசிக் எங்கெல்லாம் இதில் வந்து நிறைய இடங்களில் சஸ்பென்ஸ்லாம் போகிறது இல்லையா, அதில் வந்து மியூசிக்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக டூ மச்சாக இருந்த மாதிரி இருக்குது. பட் நீங்கள் அதுக்கு இன்னும் பதில் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? பிகாஸ் பீயிங் எ டைரக்டர் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்து கேட்டீங்க அவர் எப்படி போடணுன்ற உங்கள் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் மியூசிக் டைரக்டர்ஸ் எப்படி? இல்லை, எனக்கு என்னென்னா அனிருத்தோட ஒர்க் பண்ணும்போது சாங்ஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சாங்ஸ்லாம் ஒரு 2-3 சாங் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. ட்ரம்ஸு, பர்கஷன், அந்த இது எல்லாமே குத்துப்பாட்டு மாதிரி ஒன்று வருது. ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த பாட்டு. ஓகே. ஸோ அவர் ஒரு 21 வயசு ஆகுது அவருக்கு. ஸோ என்னோட ஒரு 10-11 வயசு சின்னவர். அதனால் அந்த யங்ஸ்டர்ஸோட ஆட்டிடியூட் வந்து தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ பிடிக்கிற மியூசிக்கு அதெல்லாமே அவர் அந்த பல்ஸில் இருக்காருன்ற மாதிரி தான் நான் கெஸ் பண்ணேன். அதாவது எந்தெந்த இடத்துல மியூசிக் வரணுன்றதை நாங்கள் டிசைட் பண்ணோம். பட் என்ன மாதிரி மியூசிக்ன்றதில் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்தது. அவர் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும், தேட்டரில் வந்து ஒரு இது கிடைக்கும், ஒரு மாஸ் அப்பீல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் அப்படி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் இது பண்ணணும். அனிருத் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் யங் பர்சன். அவர் வந்து அது வந்து ஒரு வழக்கமான நம்ம சம்பிரதாயமான ஒரு மியூசிக்குள்ளே போய் மாட்டிக்காமல் ஒரு தனித்தன்மை பண்ணுறதுக்கு பயப்படக்கூடாதுன்றது என்னுடைய ஃபீலிங்.
யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ? அதாவது புது ட்ரெண்ட் எல்லாம் வருதுன்னு பண்ணும்பொழுது ஏஆர் ரஹ்மான் பண்ணார் அதை ஆரம்பத்தில். ஒரு என்டையர்லி நியூ டைப். இளையராஜா வந்த உடனே பண்ணார் அதை. இவர் இப்போ ப்ரிவலண்ட்டு என்ன, வாட் இஸ் மியூசிக் ப்ரிவலண்ட்னோ, என்ன மியூசிக் இருக்குது இதில் நம்ம இதே தான் நம்மளும் கொடுத்தாகணும் அப்படின்ற இது கவலை தேவையில்லை அனுபவத்துக்கு, அவருடைய டேலண்ட்டுக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் இதுக்கு போகலாம் அவர். ஸோ அந்த படத்தில் காக்கி சட்டை அப்படின்ற கமலஹாசனுடைய படத்தினுடைய இதையே பர்மிஷன் கேட்டிங்களா? ஆமாம் சார், சத்யா மூவிஸில். அப்படியா? பர்மிஷன் வாங்கணும். ஆக்சுவலி டானான்னு தான் ஃபஸ்ட்டு டைட்டில் வச்சுருந்தோம். அது வந்து எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகுதுன்றது தெரியலன்றதுனால கொஞ்சம். என்ன வச்சுருந்தீங்க போது? டானா அப்படின்றது சார். டானாக்காரன்றது சென்னையில் சொல்லுவாங்க. ஆமாம் சார். இப்போ கொஞ்சம் இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது சார். அதான் டானான்னு வச்சோம், எல்லாருக்கும் தெரியல அதுனா அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம். ஸோ அதனால் ஒரு போலீஸ் டைட்டில் வேணுன்றது, அதுவும் திரும்ப அகைன் போலீஸ் டைட்டில்லாம் என்ன வைக்கலான்னு பார்த்தா எல்லாமே டைட்டில் வச்சுட்டாங்க போலீஸில். ஆமாம். ஸோ இதுக்கப்புறம் போலீஸ் என்ன அவங்க யூஸ் பண்ணுற விஷயங்களா, போலீஸ் ஸ்டேஷனா என்ன தமிழில் வேறு வச்சாகணும். ஸோ வெறுமனே போலீஸ்னு கூட வைக்க முடியாது. ஒரு பாயிண்ட் இல்லை. ஸோ அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே சரி, ஏன்னா போன படம் எதிர்நீச்சல்ன்றதுனால ஒரு பழைய டைட்டிலாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணோம். காக்கி சட்டை டைட்டில் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை இதெல்லாம் ஒரு சப்பக்கட்டு. அதுக்கு வந்து காக்கி சட்டை வைக்கிறானா பழைய டைட்டில் அப்படின்றதுனால அது ஹிட் ஆச்சு, இதுவும் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள். அப்புறம் அந்த தாத்தா பேரனுக்கு வைக்கிறது இல்லையா அப்படின்லாம் எங்களுக்குள்ளேயே சில சமாதானங்கள். அது கூட வந்து ஃபைனலி காக்கி சட்டைன்றது வந்து கரெக்டு தான். ஸோ எனிவே சார், ஒரு சிவகார்த்திகேயனை வச்சுட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அது ரொம்ப லைட் வெயிட்டாகவும் போயிடக்கூடாது. அதே சமயம் இந்த பின்னால் சப்ஜெக்ட் நீங்கள் திங்க் பண்ணி வச்சுருக்கிற சப்ஜெக்டு ரொம்ப குளோபல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் இது. அதை எந்த அளவுக்கு ஒரு பயன்படுத்தினா அது நம்பகத்தன்மை ஆடியன்ஸ் கிட்ட இருக்கும் அப்படின்ற கவலைகளுக்கு நடுவில் நீங்கள் ஒரு மாதிரி பேலன்ஸில் நீங்கள் வெற்றிகரமாக ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் அந்த கஷ்டங்கள் தெரியல, எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது. இந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ரொம்ப சீரியஸ். நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் இந்த ஹியூமன் ஆர்கன் இந்த இதெல்லாம் பற்றி, டிராஃபிக்கிங் பற்றிலாம் ஆஸ் ஏ ஜேர்னலிஸ்ட் படிச்சிருக்கேன் நான். ஸோ அது வந்து இது நியாயமாக ஒட்டாத விஷயந்தான் அது சிவகார்த்திகேயனுக்கு. அதை நீங்கள் பண்ணுறது பெரிய சாதனை. வாட் டு யூ சே ஃபார் தட்? சந்தோஷம் சார். இப்போ இதோட வேறு என்ன சார் வேணும்? நாங்கள் இதுதான் வந்து நாங்கள் நினச்சோம். சரி, யாரும் தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படின்றதுல கான்சியஸாக இருந்தோம். அது அடக்கி வாசிச்சதுனால தான் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டாக இருந்தது. பேச்சு நடுவில் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஓவராக போயிடக்கூடாதுன்றது. அது ஓவராக போச்சுன்னா ரொம்ப கேலிக் கூடிய விஷயமாயிடும். அது இல்லாமல் தியேட்டரில் அது மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை. இல்லை சார். ஆமாம், நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக ரசித்து தான் பார்க்குறாங்க. இல்லை, அவருக்கும் வந்து ஒரே டைப் ஆஃப் மூவிஸ் சிவகார்த்திகேயன்னா அது மாதிரி ஒரு குறும்பான ஒரு இளைஞன், எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணை இல்லையா சைட் அடிக்கிற ஒரு இவருன்றது அப்படின்றது இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஜாக்கிரதையான அடுத்த கட்டத்துக்கு காலடி எடுத்து வச்சிருக்கிறதுக்கு உபயோகப்பட்ட ஒரு படம் இந்த படம். இது இட் வுட் ஹவ் கிவன் ஹிம் எ லிட்டில் மோர் கான்ஃபிடென்ஸ். கொஞ்சம் வேறு டைப் ஆஃப் எதுவும் நம்ம பண்ணலாமா இல்லையா அப்படின்ற இதை ஹி மஸ்ட் தேங்க்யூ அந்த இதுக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் கமிங் டு த ஸ்டுடியோ அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட்டு மூவி எதுவும் என்ன பிளான் சொல்ல முடியுமா? ஏதாவது என்ன ஐடியா? இல்லை சார், இன்னும் தெரியல. பேசிகிட்டு இருக்கோம். கதைகள் ஸ்கிரிப்ட் 2-3 ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இன்னும் இதுக்கப்புறம் தான் யாருன்றதுலாம். மைண்டுக்குள்ளே யார் ஹீரோவாக வச்சுருக்கீங்க? இல்லை சார், அப்படி எதுவும் இல்லை சார். அப்படியா? அதை இவர் தான் அப்படின்னு முடிவு பண்ணுற இதுக்கு நீங்கள் இன்னும் வரலையா? ஆமாம் சார். இதுக்கு என்ன ஃபீட்பேக் எப்படி இருக்குது இந்த படத்துக்கு? நல்லா இருக்குது சார். இப்போது செகண்ட் ஹாஃபில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இன்னும் ஹெவியாக பண்ணிக்கலாம், இன்னொரு ஃபைட்டு வச்சுருக்கலாம் சிவகார்த்திகேயனுக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம ஒரு இன்னொரு ஃபைட்டு வைக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு ஆடியன்ஸை நம்ம பேச வைக்கிறோமே. அப்போ அது ஃபஸ்ட் ஆஃப் நம்ம சொன்ன விஷயங்கள் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. ஃபைட் பண்ணும்போது ஒரு நம்பக்கூடிய அளவில் தான் இருந்தது. காரணம் ஒரு போலீஸ்காரனாக நீங்கள் பண்ணதுனால அது ஒரு மெயின் ஒரு இது. ஒன்லி திங் இஸ் கான்ஸ்டபிளாக வரதுக்கு ஒரு ஒத்துண்டாரான்றது ஒரு இது இருந்தது. இன்ஸ்பெக்டராக கூடன்னு கேட்கலையா? இல்லை சார், அவரும் அதில் இதானார். இது ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ரொம்ப எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அப்படின்னா அதில் ரொம்ப யூஷுவல் பேட்டர்ன் உள்ளேயும் போயிடும். அது ஒரு கான்ஸ்டபிள் என்ன பண்ணான்ற லெவலில் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் அவரும் ஃபீல் பண்ணார். ஓகே ஓகே. ஸோ அதனால் இட் ஹஸ் ஒர்க்ட் அவுட். ஓகே, வெரி குட். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங். டெஃபினெட்லி காக்கி சட்டை படம் வந்து சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு டைமென்ஷன் தான். அது முதல் முறையாக ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய கிரைம் ஒன்றை சமாளிக்கிற, அது ஒரு இடத்துல டைலாக்லேயே வருது, ஏதாவது பெருசாக ஏதாவது ஒன்று நீ செஞ்சு காட்டு ஆஸ் ஏ போலீஸ் மேன் அப்படின்னு வரும்போது ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறாங்க இந்த படத்தில். இட்ஸ் ஓகே.
அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், கொஞ்சம் நேரம் ஆறுது. சிவகார்த்திகேயன் டீலிங் வித் சச் அ கைண்ட் ஆஃப் கிரைம் இந்த படத்தில்ன்றது கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம், நம்பர் 1. செகண்ட்லி, இதனால் என்ன ஆகிடுறது, வழக்கமான ஒரு சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் எப்படி இருக்கணும், அவருக்குன்னு அவங்க திவ்யா உடைய இந்த காதல் அதெல்லாம் ஒரு சைடில், அவருக்கு கூட இமான் அண்ணாச்சி ஒரு நட்பு, ஒரு கலீக், அவர் கூடவே ஒர்க் பண்ணுற ஒரு போலீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர், இதெல்லாம் வச்சு ஒரு லைட்டர் வெயின் நிறைய காட்சிகள் பண்ணுறாங்க. இது ஒரு பேலன்ஸ் ஒன்று பண்ணியாக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. பிகாஸ் சிவகார்த்திகேயன் கம்ப்ளீட்லி ஒரு குவாண்டம் லீப்லாம் எடுக்க முடியாது ஒரு போலீஸ் அப்படின்ற ஸ்டோரியில். சரங்க இன்னும் அப்படி அவரை பார்க்கல. அதே சமயம் இதில் காமெடிலாம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இந்த இயக்குனர் வச்சிருக்கிற இந்த க்ரைம் என்ன சொல்கிறது, ஒரு குருவித்தலையில் என்னமோ சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த 2 இது பண்ணும்பொழுது ஒரு ஆங்கிளில் பார்க்கும்பொழுது காக்கி சட்டை ஒரு 2 படங்கள் மாதிரி தான் இருக்குது பேரலாக. டைரக்டருக்கு இந்த படம் ஒரு பெரிய சேலஞ்ச். அதை துரை செந்தில் ஓரளவுக்கு வெற்றிகரமாக சமாளிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னீங்கன்னா, சிவகார்த்திகேயன் ஆஸ் ஏ வெரி லைட் வெயிட் ஹீரோ வித் சர்டன் அமௌண்ட் ஆஃப் காமெடி, அவருக்கு ஒரு காதல், அவருக்கு ஒரு சகா, இதெல்லாம் வச்சு ஒன்று பண்ண வேண்டிய ஒரு இது. இன்னொரு பக்கம் ஸ்டோரி டைட்டாக இருக்கணும், கனமாக இருக்கணும் அப்படின்னு இயக்குனர் எதிர்பார்த்ததில் இது கம்ப்ளீட் படம் முழுக்க ஒரு லைட் காமெடி ஆச்சுன்னா, இது ஒரு 3வது 4வது படம் சிவகார்த்திகேயன் அதே மாதிரி வரும்பொழுது வெற்றி வாய்ப்புகள் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ ஸ்டோரி தான் மெயின், ஸ்ட்ராங்காக வைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் அளவுக்கு அதிகமான ஒரு ஸ்டோரி பில்டப் ஒன்றும் பிற்பாடு படத்தினுடைய பிற்பகுதியில் நடக்கிறது. அது ஹியூமன் ஆர்கன்ஸினுடைய டிராஃபிக்கிங் குளோபல் லெவலில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்லும்பொழுது இதில் சிவகார்த்திகேயன் உள்ளே பூந்து வெளியில் வருது அப்படின்னு வரும்பொழுது நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும்ன்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதை அதையும் வச்சு அதே சமயம் சிவகார்த்திகேயனை ஒரு லைட்டான ஒரு காமெடியாகவும் வச்சு அவர் சமாளிச்சிருக்கிறது நிச்சயமாக நம்ம பாராட்டு. நம்ம ஊரில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம், இம்மிக்ரண்ட்ஸ் இன் ஆல் ஸ்டேட்ஸ், ஆந்திராவுக்கு போனாலும் சரி, தமிழ்நாட்டில் போனாலும் ஒரு மாதிரி மணிப்பூர்லேருந்து இந்த எல்லையில் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வரவங்கெல்லாம் அங்கே வாழ்க்கை வசதிகள்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அவர்கள் ஏர்ன் பண்ணுறதுக்காக இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு போகிறாங்க. இதில் நிறைய வரவங்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு வேலை தேடி வராங்க. இது மாதிரி இளைஞர்களை தொழிலாளிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இப்போ ஃப்ளைஓவர்லாம் கட்டுறாங்க, பிரம்மாண்டமான கட்டடங்கள்லாம் கட்டப்படுகின்றன. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு எடுபடி லெவலில் வேலை பண்ணுறதுக்கு, அதாவது நாட் வெரி இன்டெலிஜென்ட் லேபர்னு இல்லாமல் லேபர் ஆஸ் சச், இதுக்கு இந்த இளைஞர்கள் பயன்படுத்தப்படுறாங்க. பாவம் இவங்களை ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்பார் இல்லை, அவங்க சர்வே பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இங்கெல்லாம் அவங்க எங்கே படுத்துக்கிறாங்க, எங்கே கரெக்டாக சாப்பாடு கிடைக்கிறது, அதுக்குள்ளே அவங்க ஒத்துமையாக ஒரு கூட்டமாக இருந்து ஏர்ன் பண்ணி இந்த பணத்தை சொந்த ஊருக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டம் இருக்கும்போது தே கேன் பி எக்ஸ்ப்ளாய்டட். இந்த படத்தில் அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்னென்னா, அவங்கள கடத்தி கொண்டு சென்று இந்த சின்ன பசங்களெல்லாம் பிடிச்சி அவங்கள கார்பன் மோனாக்சைடு மாதிரி ஆம்புலன்ஸில் போகும்போதே என்னென்னமோ நடக்கிறது, அவங்க மேலே ஆக்சிடெண்ட் மாதிரி நடக்கிறது, பிளான் பண்ணுற ஆக்சிடெண்ட்டான்னு தெரியாது. வாட் தே வாண்ட் இஸ் லாட் ஆஃப் யங் பாய்ஸ், அவங்கள்ட்ட இருக்கிற இளமையான ஆர்கன்கள் உள்ள இதயம், கல்லீரல், கிட்னி, இது எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணுறது. இதனுடைய கேஷுவாலிட்டி என்னென்னா, இந்த பையனோட உயிர் ஒரு பொருட்டே கிடையாது. பட் இதுக்கெல்லாம் கோடிக்கணக்கான ரூபா. அவங்க ஒரு இடத்துல டைலாக் வருது, வேல்யூ என்ன தெரியுமா, நம்ம பாடியினுடைய வேல்யூ, பாடி உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து அதுக்கு விலை வைக்கிறாங்கல்ல, அது பெரிய பிஸ்னஸாக இருக்குது, $1 மில்லியன் பிஸ்னஸ். அதில் பகடைக்காய்கள் மாதிரி பயன்படுத்தப்படுகிறது இந்த இளைஞர்கள். இதில் தாங்க சிவகார்த்திகேயன் கண்டுபிடிக்கிறார், ஒன்று பெருசாக கண்டுபிடிக்கணுன்னே, அப்போ தான் நீ முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு வரும்பொழுது அவர் உள்ளே இறங்கி கண்டுபிடிக்கிறது, ஒன்று கண்டுபிடிச்சிட்டா சேரன்றது இதுதான். இப்போ இந்த கதையை மட்டும் நான் சொல்லி இதுக்கு யார் ஹீரோ அப்படின்னு உங்களுக்கு 10 சான்ஸ் தரேன். எவ்வளோ பேர் நீங்கள் சிவகார்த்திகேயனையும் இதில் போடலாமே நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் சிவகார்த்திகேயனை போட்டு இந்த ரோலில் நடிக்க வச்சு அவரும் அவருடைய நடிப்பு எல்லாமே ஒரு ஸ்டெப் மேலே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அவருக்கு ஒரு பெரிய பிரேக். இது மாதிரி ஒரு படம் பண்ணுறதன் மூலமாக சிவகார்த்திகேயன் அடுத்த டைமென்ஷனுக்கு போகிறார்.
இன்னும் சில இதுவரை அவர் தொடாத பல ரோல்களை அவர் செய்ய முடியும்ன்றதுக்கான கான்ஃபிடென்ஸ் இந்த படம் கொடுத்துருக்கு. அங்கே தான் வெற்றி, இந்த படத்தினுடைய வெற்றி என்ன வருதுன்னா அங்கே தான் இயக்குனருடைய வெற்றி. ஃப்ராங்க்லி சிவகார்த்திகேயன் மஸ்ட் தேங்க் த இயக்குனர் ஃபார் ஹேவிங் கிவன் சச் அ கைண்ட் ஆஃப் ரோல். இனிமேல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் சிவகார்த்திகேயன் ஒரே டைப் ஆஃப் ரோல் தான் அப்படின்றது நீண்ட காலத்துக்கு பெரிய உதவியாக இருக்காதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ நேயர்களே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீக். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு தமிழ் படம் அல்லது 2 தமிழ் படம் இல்லை ஒரு தமிழ் படம் அல்லது ஒரு ஹாலிவுட் படம், whatever it is, I'll be back and well, we can interact. Till then, goodbye.